ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடலை பருப்பு உருண்டை குழம்பு. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வடை குழம்பு அப்படின்ற மாதிரி உருண்டை குழம்பு அப்படின்னு இதை வச்சுட்டு இருக்கீங்க. என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்க. என்ன பவுடர் இது? பருப்பு, அரிசி மாவு ரெண்டே அரைச்சு இது பண்ணிட்டீங்களா? ஊற வச்சு அரைச்சு அரிசி மாவு சேர்த்துருக்கு. துவரம் பருப்பு ஊற வச்சு அரைச்சு அதில் போட்டிருக்கோம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதை உருண்டையே உள்ள போடணும். இந்த இது புளியை கரைச்சி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் உருண்டை சேர்க்கணும். ஓகே, இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இதயம் நல்லெண்ணெய். அதோட நீ படிக்கணும்னு ஆரம்பிச்சு உருண்டையாக வரல சொதப்பிடுமா? எப்படியோ வியூவர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து எப்படினாலும் ட்ரை பண்ண போகிறதில்ல. அப்படியே ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகும். அதை அப்படியே சாப்பிட்டு வேறு ட்ரை பண்ணுறீங்களா? பொட்டேட்டோ புளியை என்னத்தை கரைச்சி வச்சுருக்கீங்க? புளியை கரைச்சி வச்சுருக்கு. இப்போ ஆன் பண்ண போகிறேன். எதோ பண்ணக்கூடாதோ அதை பண்ண வேண்டியது. இப்போ சடனாக வெடிச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் வெடிக்காது. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணுறது வேஸ்ட்டு. அந்த லைட்டரை யூஸ் பண்ணோம். எங்கே இருக்கு சேஃப்டி? இருக்குது ஜன்னல்லாம். இதுதான் சேஃப்டி. யாரும் வந்து இனிமேல் நீங்களும் தீக்குச்சி வச்சு ட்ரை பண்ணாங்க. சீரகமா? கடுகு சீரகம், கடுகு உளுந்து. கடுகு உளுந்தா? அதுக்கடுத்து வெங்காயம் கருவேப்பிலை இது வேகணும். உருண்டை எப்படிங்க ஃபர்ஸ்ட்? இது உருண்டை இன்னைக்கு பிடிக்க வர மாட்டேங்குது. சமையல் அம்மாவும் உருண்டை குழம்பும் ஏதோ லட்டுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க, அதை கழுவு மாட்டிக்காங்க. அப்புறம் என்னங்க இது? வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுமா? அப்படி அதுக்கப்புறம் புளியை ஊற்றுங்க, சல்லுன்னு வரும். அதுலேயே கையை கழுவிடாதீங்க யாரும். ஓகே, கடைசியாக மஞ்சள் சேர்க்குறீங்களா? அதுக்கப்புறம் இந்த தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் சால்ட். இன்னும் அரை மணி நேரம் கொதிக்கணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க தான் எங்கள் சமையல் அம்மாவோட அம்மா. இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்களா? பத்துற அளவுக்கு போகணுமா? இல்லை, நல்ல அந்த புளி வாசம் போகணும். சாம்பார் பொடி, சாம்பார் தூளா? ஒரு 2 ஸ்பூன். எப்போ இந்த உருண்டையெல்லாம் உள்ள போட போறீங்க? நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து இந்த உருண்டை உள்ள தூக்கி போட போறீங்க. அதான் உருண்டை குழம்பு. இப்போதான் உருண்டை எடுத்து உள்ள போட போறீங்களா?
கடைசியாக இந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா மசால் வடையை வாங்கி உள்ள தூக்கி போட போகிறேன். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்கிறது 9 பீசஸ் ஆஃப் உருண்டை. இந்த கோயில் யானைக்கு வந்து இப்படிதான் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சிங்க இதே மாதிரி? 20 நிமிஷமா? ஸோ இந்த மாதிரி கலரில் வந்தோடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடணுமா? ஓஹோ, முதல் வந்து லைட்டாக ரசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆனோடனே இதை அப்படியே விட்டுறணும். வேகணுமா? உருண்டை நல்லா வேணும். கட்டி பச்சை மாவு ஏரியல் வியூ, சைடு வியூ. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? கீழே ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வேணால் அந்த மூடி வச்சு